தாய்மார்களுக்கெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய அதே நேரம் மது பிரியர்களுக்கெல்லாம் கிளுகிழுப்பு தரக்கூடிய உயர்நீதிமன்ற உத்தரவுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே மதுக்கடையோட தொல்லை தாங்க முடியாம தமிழக மக்கள்லாம் திணறிட்டு இருக்க இந்த சமயத்துல சென்னை கோட்டூரை சேர்ந்த முரளிதரன் அப்படின்றவர் ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல் இறக்குமதியை அனுமதிக்கணும், அதுக்கப்புறமா ரேஷன் கடை, சூப்பர் மார்க்கெட் இது போன்ற இடங்கள்லையும் மதுபானங்கள் விற்க அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழக அரசு சார்பில் வருது, ஆனா இதை நாங்க ஏத்துக்கிறோம், இதை பரிசீலிக்கக்கூடிய அந்த சக்தி தமிழக அரசு கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் முரளிதரன் இந்த மாதிரியான ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். முரளிதரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தமிழக டாஸ்மாக்ல ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளோட கம்பெனி பிராண்டோட அந்த குவார்டரா இருக்கட்டும் இல்லை மற்ற பிராண்டா இருக்கட்டும் அதெல்லாம் விற்கிறாங்களாம். இதனால அவங்களுக்கு தான் முழு லாபம் இருக்கு. இதே நம்ம இந்த மாதிரி விற்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து மதுபானங்களையும் வாங்கி அதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நியாய விலை கடைகளில் கம்மியான ரேட்டில் விற்கணும், அதாவது மானிய விலையில் மதுபானம் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் மதுபானம் விற்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமா, அது மட்டும் தான் 5%, இதெல்லாம் 8% அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். அதுல 2 டைப் தான், இதுல இதுவும் ஸ்டேட் ஓபனர் தான். சரி, இது நல்லதுக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே குடிக்க அடிமையாகி கிடக்கிற இந்த தமிழக மக்கள் இதன் மூலமா இன்னும் குடியை தான் உற்சாகமா ஏத்துப்பாங்க. இப்பயாச்சும் பரவாயில்ல, ஒரு சின்ன பசங்களோ மற்ற பெண்களா இருக்கட்டும் மற்ற இடங்களுக்கு போயிட்டு, அதாவது இந்த மதுபான டாஸ்மாக் கடைகளில் போயிட்டு வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்க. ஆனா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரேஷன் கடையிலேயே அது ஏதோ எப்படி சொல்றது, ஒரு உணவுப் பொருள் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்ல யார் போனாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா 10 பொருள் வாங்கும்போது 11வது பொருளா இதையும் குழந்தைகளும் சரி, மாணவர்களும் சரி, பெண்களும் சரி, சாதாரண மக்களும் சரி எல்லாருமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Tasmac beer shop in Tamil Nadu, where you'll get the India's most preferred brand. Thank you Tasmac for giving us such a beautiful shop. இதை தாண்டி இதுல நிறைய ஊழல்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அரசு நியாய விலைக்கடைகளில் இவ்வளவு மானிய விலையில விற்கும் போது நிறைய வித்துட்டோம், இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி அவங்க பில் பண்ணிட்டு இப்போ எப்படி ரேஷன் பொருள் இதெல்லாம் கடத்தி வித்துட்டு இருக்காங்க, அது மாதிரி குவார்டரையும் விற்க வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் இது பெரிய சீர்கேடாகவும் ரேட் அதிகமாகவும் வச்சு விற்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும்போது பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் மற்றவங்களோடதுக்கு விற்கிறதுன்றதுக்காக கூட அதிகப்படியான உரிமம் காசு வாங்குவாங்க. ஸோ அந்த உரிமத்தை வாங்குறதுக்காக அதிகப்படியான லஞ்சம் பரப்ப வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்க கூட ஆலை ஓப்பன் பண்ணி எங்களுதை வில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு கூட உரிமை வாங்கி தரேன்ற அளவுக்கு படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிங்ஃபிஷரில் எல்லாமே கிடைக்கிது. இப்போ நல்லா கூலிங்காக தரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நல்லா மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மதுபான விற்பனையை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது சரின்ற மனப்பாங்கே வந்துருவாங்க. ஏற்கனவே உடல் நலக்கேடுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. புற்றுநோயாக இருக்கட்டும், மற்ற நோய்களாக இருக்கட்டும், இதுதான் முன்னணி காரணியாகவும் இருக்குது. புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்றது நம்ம படிக்கிறதோட சரி, அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது செகண்டரியாக இருந்தால் கூட இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டா இருக்கிற கொஞ்ச பேரும் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவாங்கன்றதான் என்னோட கருத்து. Atleast we know as consumers where we can go and get our beer, favorite beer. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க, மது கடைகளை படிப்படியாக மூடுவோம், மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியே நடந்துட்டு இருக்கு, அது இல்லவே இல்லை. அப்படி மூடணுன்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. இன்னும் வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. இடையில கூட டெட்ராய்டு அப்படி, அதாவது இந்த பாக்கெட்டில் சாராயம் அது மாதிரிலாம் சொல்லி விற்கலான்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. அதை இப்போ தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணாதுதான். இது போதாதுன்னு உயர்நீதிமன்றமும் இந்த மாதிரியான இதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு பரிசீலனை அளிக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரேஷன் கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லையும் மதுபானம் விற்றா அது சரியா இருக்குமா இல்லை தப்பா இருக்குமா? மதுபானத்தை பிராண்டை குறைக்கிறன்ற பேரில் இந்த மாதிரி நடத்துறது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க.